திரு ராசா. ஒரே ஊழல்ல மொத்த உலகத்தையும் ஆர் ராசாவா, யார் ராசா இவரு திரும்பி பார்க்க வச்சவரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திரு வைகோ. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவர் ஒரு அரசியல் சைக்கோ. 200 எம்பியை ஒத்தையால சமாளிச்சவன் பார்லிமெண்ட்ல, தெரிஞ்சுக்கோ. ஒரு கட்சி ஆரம்பிச்சு உன்ன முதல்வர் ஆக்குற, உன்ன முதல்வர் ஆக்குற, உன்ன முதல்வர் ஆக்குறன்னு சுத்துற ஒரு அரசியல் ஏஜென்ட். ஒரு காலத்தில் உங்களுக்கு நிழலாக பக்கபலமாக எப்படி இருந்தேனோ அதை போல என் ஆருயிர் சகோதரன் தளபதி ஸ்டாலினுக்கும் இந்த வைகோ அப்படி இருப்பான். திரு திருமாவளவன். ஒரு காலத்துல நல்ல தலைவரா தான் இருந்தாரு. ஆனா என்ன பண்றது, செயற்கை சரியில்லை. இப்போ அரசியல் ஒட்டுணை ஆயிட்டாரு. என் தொண்டர்கள் என்னை கிங் மேக்கராக பார்க்க விரும்பவில்லை, கிங்காக பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அவரால் நிதானமாக மேடையில் நிற்க முடியல. அப்போதே ஒன்று தெளிவாகிவிட்டது, நான் இனி யாரையும் முதலமைச்சராக்க மாட்டேன், நான் தான் தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அவரால் நிதானமாக மேடையில் நிற்க முடியல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. அது வேற வாயி, இது நார வாயி. திரு உதயநிதி ஸ்டாலின். எல்லாரும் தொப்புள் கொடியோட தான் பிறப்போம். ஆனா இவர் மட்டும் என்னமோ திமுக கொடியோடயே பிறந்த மாதிரி பில்டப் கொடுத்து பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரத்துல சொல்லி இருக்காரு, அழகான ஒரு வேட்பாளரை இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப. என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? இப்போது தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்குது. நீங்க மக்களை சந்திச்சு வரீங்க, மக்களோட மனநிலை எப்படி இருக்குது? நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. டிவி யாருமா கொடுத்தா? அவங்க தானே கொடுத்தாரு, எங்க தாத்தா தானே கொடுத்தாரு. செட்டப் பாக்ஸ் எங்க அப்பா கொடுப்பாரு வந்து. அப்புறம் என்ன பேச்சுக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? திருமிகு கனிமொழி. சுகர் பேஷண்ட்டுக்கு ஸ்வீட் கொடுக்கறதும் கனிமொழிக்கு சீட்டு கொடுக்கறதும் எவ்வளவு தப்பான விஷயம்ன்றது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும். ஓ குரலி வித்தையா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஐயோ Why black? Sham black. அதில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையை திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் விடுதலை குறித்து அரசியல் கட்சிகள் கோருவதில் நியாயம் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 7 பேர் விடுதலையை திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 7 பேர் விடுதலை குறித்து அரசியல் கட்சிகள் கோருவதில் நியாயம் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.
கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும்போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நியூஸ் அவரில் இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னார். திமுக சேர்ந்தவங்க என்னை வந்து ராஜேஸ்வரி அவர்களும் கொடுமைப்படுத்தினாரு. நீ கீழே தான் உட்காரணும், நீ சேர்ல உட்காரக்கூடாதுன்னு சொன்னா போல. வெங்காயம் விழுந்தா பட்டறை கட்டி அந்த பட்டறை கட்டி லாரியில ஏத்தி அனுப்பிச்சிருவோம். அடுத்த நாள் காலையில மண்டிக்கு போவோம். யார் அவன் எழுதி போறானு அந்த நாய் எழுதி போடு, அந்த நாய் எழுதி போடு, அந்த நாய் எழுதி போடு. போட்டியில தோத்துட்டு அப்புறமா நாச்சியப்பம் பாத்திர கடையில தன்னோட பேரை போட்டு கப்பு வாங்கின அதே மாதிரி தான் இருக்கு உதயநிதி போட்டிருக்கிற இந்த ட்வீட்டும். 7.5% இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை நடந்தது என்னன்னு விரிவா தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 27ஆம் தேதி நீட் தேர்வில் தேர்ச்சி அடைகிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உள்ஒதுக்கீடு வழங்கப்படும்னு முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவிச்சாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த உள்ஒதுக்கீடு எந்த அளவுக்கு எப்படி வேலை செய்யும் ஆராய தமிழக அரசு சார்பில் நீதிபதி பி கலையரசன் தலைமையில குழு அமைக்கப்படுது. ஜூன் 8ஆம் தேதி ஆய்வு செஞ்சு முடிச்ச பிறகு நீதிபதி கலையரசன் தன்னோட அறிக்கையை முதல்வர்கிட்ட நேரடியா வழங்குறாரு. ஜூன் 15 மற்றும் ஜூலை 14 ஆகிய தேதிகளில் நீதிபதி கலையரசன் தந்த பரிந்துரைகள் சம்பந்தமா அமைச்சரவை கூட்டங்கள்ல ஆலோசனை நடத்தப்பட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குறதுக்கான சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் முதல்வர் தாக்கல் செய்யறாரு. தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அந்த மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அவருக்கு அனுப்பி வைக்கப்படுது. சட்ட மசோதா அனுப்பி 2 வாரம் ஆன பிறகும் ஆளுநர் ஒப்புதல் வழங்காததால அக்டோபர் 5 மற்றும் அக்டோபர் 20 ஆகிய தேதிகளில் அரசு உயரதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து ஆளுநரை நேரடியா சந்திச்சு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 22ஆம் தேதி மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அவகாசம் தேவைன்னு சொல்லி ஆளுநர் பதில் கடிதம் எழுதுறாரு. இதுக்கு மேல பொறுத்தா மருத்துவ கலந்தாய்வே முடிஞ்சு போகும்னு தெரிஞ்சதால சட்டப்பிரிவு 162A பயன்படுத்தி 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு தமிழக அரசே அரசாணை வெளியிட்டாங்க. அடுத்த நாள் ஆளுநரும் இந்த மசோதாவுக்கான ஒப்புதலை வழங்குறாரு. கிட்டத்தட்ட 7 மாச போராட்டங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கிற இந்த உள்ஒதுக்கீட்டுல திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன பங்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு யோசனையை கொண்டு வந்ததுல இருந்து கடைசியா அரசாணை வெளியிட்டது வரை திமுகவோட பங்குன்னு ஒண்ணு இங்க இல்லவே இல்ல. நீட் தேர்வை பொறுத்தவரை ஸ்டாலினும் திமுகவும் பண்ணிருக்கிறது 2 விஷயம்தான். ஒண்ணு, காங்கிரஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தப்போ அதுக்கு ஒப்புதல் வழங்கினது. இன்னொன்னு, நளினி சிதம்பரத்தை ஏவி விட்டு நீட் தேர்வுக்கு ஆதரவா வாதாடி நீட்டை கட்டாயமாக்குனது. அவங்க செஞ்ச இந்த 2 காரியத்தால தான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச காரியத்துக்கும் ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவராக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல? நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் ஷூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா.
மாதிரி ஒரு புது ஒரு சக்தி, ஒரு மின்சாரம் மாதிரி புது வெள்ளம், புது ரத்தம் அது சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமா இருக்கணும். இதனால வந்து ஒரு மூமெண்ட் உருவாகணும், ஒரு எழுச்சி உருவாகணும். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக இந்த பொறிச்சு அரிசி பிடிச்சி வெடிக்கணும். எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்ப வர ஜனங்க மனதில் முதல்ல வந்து மாற்றத்தை உண்டாக்கணும். கட்சியில வந்து அந்த பதவிகளை நீக்கணும், இளைஞர்கள் வரணும். கட்சி வேற ஆட்சி வேற நடக்கணும். யாரு தப்பு செஞ்சா கூட அது கரெக்ட் செய்வோம், திருத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா பதில் இந்த தூக்கி எறிவோம். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா, அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை, எப்பவும் இல்லை.